கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஹோப் 24/7 HD சேனல் மூலமாக நடத்தப்படுகின்ற 7 மணி நேர தொடர் பாரம்பரிய பாடல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். விஸ்வவாணி மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நேரத்தில் நாங்கள் பங்கு பெறுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த பிரதர் மனோவா ரோஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரைக்கும் சாதாரணமாக ஒளிபரப்பப்பட்டு வந்த இந்த சேனலானது தற்போது HD தரத்தில் உயர்த்தப்பட்டு அது வெளியாகி கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாருங்கள், இணைந்து பாடுங்கள், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 1960-70 ஆண்டுகளில் கிறிஸ்தவ உலகிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின பாடல்களில் எமில் ஜெபசிங் அவர்களுடைய பாடல்கள் அநேகம் உண்டு. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை என்ற அந்த பாடல் உண்மையிலேயே எல்லா சபைகளிலும் பாடப்படுகின்றது. அது இப்பொழுதும் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பாடல் உருவான கதை எப்படி என்றால், சுமார் 15-16 வயது இருக்கும் பொழுது எமில் ஜெபசிங் அவர்கள் வறுமை தேசத்திலிருந்து ஒழிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய ஏக்கம் இருந்ததினாலே அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவம் வெறுப்பாய் இருந்தது, கம்யூனிசம் வசீகரித்து கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பலவிதமான தொழிற்சங்கங்களோடு அவர்கள் தங்களை இணைத்து கொண்டு கம்யூனிச கொள்கைகளை பரப்புவதற்காக எழுதின பாடல் உறக்கம் தெளிவோம் என்று சொல்லி மக்களை தூண்டி எழுப்பி இந்திய தேசத்தை வறுமையிலிருந்து மாற்ற வேண்டும், பணக்காரர்களில் அவர்களுடைய உடைமைகளை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த பொழுதுதான் அவர்கள் கடவுள் இல்லை என்றும் சொல்லிக்கொண்டு இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் மூலமாக ஒரு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளத்திலே பேசினதினாலே, அநேக கேள்விகளுக்கு அவர்கள் மூலமாக பதில் கிடைத்ததினாலே அதே பாடலை அதே ராகத்தை வைத்து கொண்டு வரிகளை மாற்றி உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம் என்று எழுதி கொடுத்து அந்த பாடல் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்று வரைக்கும் அந்த பாடலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து வருகின்றது. அந்த பாடலை கேட்போமா? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.
அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும், நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும், நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும், நாள் வரை உழைத்திடுவோம். எமில் ஜெபசிங் அவர்கள் எழுதின மற்றொரு சிறந்த பாடல் மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமாயினார் என்ற பாடல் ஒரு மிகச்சிறந்த பாடல். எல்லா இடங்களிலும் அந்த பாடலை துவக்கி விட்டாலே போதும் பாடிவிடுவார்கள். சிறு பிள்ளைகளும் பாடுவார்கள், பெரியவர்களும் பாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், பெரும்பாலும் எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் நடக்க இருக்கும் முகாம்களை மையமாக வைத்து கருத்து பாடலாக எழுதின பாடல்கள் அதிகம் உண்டு. திருச்சியிலே நடைபெற இருந்த கிதியோனியர் முகாம், நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மூலமாக நடத்தப்பட்ட அந்த முகாமுக்காக எழுதின ஒரு சிறந்த பாடல். அங்கே பெரியவர்களும் சிறியவர்களுமாக அந்த கூட்டத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆகவே அதை மையமாக வைத்து இந்த பாடலை எழுதியிருக்கின்றார்கள். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார் என்று இந்த சிறிய பிள்ளைகள் ஒருவேளை வீட்டை விட்டு வந்திருப்பார்கள், பெற்றோரை விட்டு பிரிந்து இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே அந்த பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருடைய அன்பை விட்டு பிரியாமல் பார்த்து கொள்வார் என்று அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவும் எல்லாருக்கும் பொருந்தும்படியாகவும் இந்த பாடலை மிகச்சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எழுதியிருக்கின்றார்கள். இந்த பாடலையும் இணைந்து பாடலாமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த
பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். சபைகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் வாலிபர்கள் கூட அதிக உற்சாகத்தோடு பாடும் ஒரு பாடல் எமில் ஜெபசிங் அவர்கள் எழுதின அதிசயமான ஒளிமய நாடாம் என்ற அந்த அருமையான பாடல். பரலோகத்தை நம்முடைய கண்முன் கொண்டு வரும் அளவிற்கு அதிக
தெளிவாக அந்த பாடலின் வரிகள் இருக்கின்றன. ஆண்டவர் அப்படி அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த பாடல் தோன்றிய சூழல் என்னவென்றால், திருச்சி மாநகரிலே BHEL என்ற கம்பெனி, அதனுடைய டவுன்ஷிப், அங்கே நடந்து கொண்டிருந்த ஒரு கூடுகைக்கு அண்ணன் அவர்கள் சென்றிருந்த பொழுது அங்கு உள்ள தோற்றங்கள், அங்கு உள்ள சாலை அமைப்புகள், மரங்கள், இன்னும் தெருக்கள், வீடுகளின் அமைப்புகள், இவைகளெல்லாம் அவருடைய உள்ளத்தை கவர்ந்தன. அதை பார்த்து மகிழ்ந்து, இந்த உலகத்தில் காணப்படும் இவ்வித அமைப்புகளே மனிதனால் செய்யப்படும் இந்த காரியங்களை இவ்வளவு மகிமையாக அமைக்கப்பட்டிருக்குமானால், தேவாதி தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்துகின்ற அந்த பரலோக ராஜ்யம் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்ற ஒரு கற்பனையோடு இந்த பாடலை வேதத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கின்றார்கள். இந்த பாடலையும் கேட்டு இணைந்து பாடுவீர்களா? அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். சந்திர சூரியன் இல்லை, ஆனால் இருள் ஏதும் காணவில்லை. தேவகுமாரன் ஜோதியில் ஜோதி, நித்திய வெளிச்சமாவார், என்றும் பகல். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம். அன்புள்ளோர் சொல்லும் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். பிரச்சனை ஏதும் இல்லை, வீண் குழப்பங்கள் ஒன்றும் இல்லை. மொழி நிறம் ஜாதி பற்று உடையோர் எவருமே அங்கு இல்லை. அன்பே மொழி அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம். பல பல திட்டம் இல்லை, ஆளும் சட்டங்கள் ஏதும் இல்லை. காவல்துறை இல்லை, கண்டிப்பும் இல்லை, மனிதனின் ஆட்சி இல்லை. பேரானந்தமே அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நாம் வாஞ்சிக்கும்
கடைத்தெரு ஏதும் இல்லை, தொழிற்சாலைகள் ஒன்றும் இல்லை. தரித்திரர் செல்வர் சிறியவர் பெரியோர் ஆகிய சிறப்பும் இல்லை. எல்லாம் சமம் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் ரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் இழப்போ இப்பூமியில் எவரும் வேண்டாம். இன்றே வாரீர் அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம். எமில் ஜெபசிங் அவர்கள் எழுதின சிறந்த பாடல்களில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலும் இடம்பெற்றிருக்கின்றது. இது பெரும்பாலும் துக்க வீடுகளிலே பாடப்பட்டு வருகின்றது. 3 சரணங்களை அவர்கள் எழுதினார்கள். ஆனால் இப்பொழுது பல சரணங்கள் வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டு பாடுகின்றோம். இதனுடைய ராகம் என்னவோ துக்க வீடுகளிலே பாடும் பொழுது அது மாறி மாறி ஒரு புதிய ராகமாகவே வந்துவிட்டது. ஆனாலும் சரியான ராகத்தை நாம் அறிந்து பாடுவது நல்லது. இந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், எமில் ஜெபசிங் அவர்களுடைய தகப்பனார் ஒரு உண்மையான போதகர். அவர்கள் இறந்த நாளிலே இந்த பாடலை இயற்றி அவர்கள் அதிலே பாடியிருக்கின்றார்கள். மிஷினரி ஊழியத்திலும் மிஷினரிகளை நிறுத்தி இந்த பாடல்களை பாடுகின்றோம். ஏன்? அந்த அழகாய் நிற்கும் வரிசையில் நிற்க தகுதியுள்ளவர்கள் என்ற அடிப்படையிலும் விசுவாசத்தின் அடிப்படையிலும் பாடுகின்றோம். 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்தவர்கள் அந்த அழகாய் நிற்கும் வரிசையிலே, வெள்ளை அங்கிகளை தரித்தவர்கள் வரிசையிலே நிற்பார்கள். அது அவருடைய தகப்பனாருக்கும் பொருந்தும், இன்று எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும் என்ற அடிப்படையிலே அது எழுதியிருக்கின்றார்கள். தனிமையான சூழ்நிலை, வறுமை, ஒருவேளை லாசருவை போன்று நின்ற சூழ்நிலை, யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். ஆகவே அவர்களெல்லாம் இந்த அழகாய் நிற்கும் வரிசையிலே நிற்பார்கள். கடைசியாக இந்த சரணத்திலே அவர்கள் எழுதியிருப்பது நித்தியத்திற்கு எல்லோரும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான். ஆகவே ஒன்றே ஒன்று என் வாஞ்சையாம், அழகாய் நிற்போர் வரிசையில் நான் ஓர் நாளில் நிற்க எனக்கும் அருள் புரியும் வழிநடத்தும் ஆண்டவர் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே நாம் யாவருமே இதை பாட முடியும், எல்லா இடங்களையும் கூட பாடலாம். ஆண்டவருடைய வருகை நாளிலே வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களோடு நாமும் நிற்பதற்கு தகுதி பெறுவதற்கு இதை நாம் பாடும் பொழுது அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும். பாடலாமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்.
தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள் யாசித்தாலும் கோஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் ஒன்றே ஒன்று என் வாஞ்சையா அழகாய் நிற்போ பரிசையில் நான் ஓர் நாளினில் நின்றிடவும் இயேசு தேவா வழி நடத்தும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் திரளாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் பொற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்கப் போகின்றோம். அந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலையை தெரிந்து கொள்வோமா? பகலும் இரவும் சந்திக்கும் நேரம் சந்தியா என்று சொல்லப்படுகின்றது. இந்த சந்தியா கூடுகைகளில் பங்கு பெற்று மனம் திரும்பி அழுது அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த அநேக விசுவாசிகள் உண்டு. ஒருவேளை நீங்களும் அதில் இருக்கலாம். அப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு சந்தியா கூட்டத்திலே திரு பி. சாமுவேல் அண்ணன் அவர்கள் செய்தி கொடுத்து கொண்டிருந்த பொழுது அந்த செய்தி மிக ஆழமான சத்தியத்தை கொண்டு இருந்தபடியினாலே எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் அந்த கூட்டத்திலே இறுதி பாடலாக மக்களை அர்ப்பணிக்க வைக்கும் பாடலாக அந்த சூழ்நிலையில் செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்திலே எழுதின பாடல்தான் எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா திரும்ப விழாது பாரும் கிருபை இழாது காரும் ஆண்டவரே என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே என்று அருமையான அர்ப்பணிப்பு வரிகளை ஆண்டவர் அவருக்கு கொடுத்து எழுதி அந்த இடத்திலேயே பாட வைத்தார். நாமும் பாடி அர்ப்பணிப்போமா?
எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. திரும்ப விழாது பாரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா. சிங் அவர்கள் எழுதின பாடல்கள் வரிசையிலே கடைசியாக எழுதின பாடல்கள் உண்டு. அதில் ஒரு மிக முக்கியமான பாடல், அவர்கள் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் முன்பதாக தன்னுடைய பொறுப்பை மற்றவர்களுக்கு, அதாவது தன்னுடைய இயக்கத்திலே பணி செய்யும் மிஷினரிகளுக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் அதை கடத்தி விடும்படியாக அருமையான ஒரு பாடலை எழுதி கொடுத்தார்கள். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றிரே என்ற இயேசு கிறிஸ்துவின் அந்த வார்த்தைகளையே சொல்லி இந்த பாடலை எழுதி கற்றுக் கொடுத்தார்கள். மிக ஒரு அருமையான பாடல். அவர்களுடைய தரிசனமெல்லாம் இந்தியா இயேசுவை அறிய வேண்டும், இந்திய மக்கள் பரலோகத்தை நிரப்ப வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த தரிசன பாடலை அவ்விதமாக பொருளோடு எழுதி மிஷினரிகளையும் மிஷினரி இயக்கத்தில் பணி செய்யும் அத்தனை பேரையும் உற்சாகப்படுத்தி பாடும்படி வைத்திருக்கின்றார்கள். ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் இந்த பாடலை குறிப்பாக
சொல்லியிருக்கின்றார்கள். பங்கை புதைத்து வைக்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய பணிக்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த பாடல் மூலமாக அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். கேட்பீர்களா? இணைந்து பாடுவீர்களா? செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. தேவைகள் அங்கும் உண்டு, நேர பங்கீடும் உண்டு, நிறுத்தாதே என்னை என்றீரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. ஒன்றும் இல்லாதோர் பங்கு, இயேசுவை பெற்றவர் பங்கு. பங்கை செய்யவே நாம் எங்கு, 5 10 வேண்டும், 2 4 வேண்டும். பங்கை புதைத்தல் தவறு. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. அழைத்தவர் சொல்லை கேட்டால் அடுத்த ஊர் என்று கூட்டிக் கொண்டே போவாரே. பாத்திரம் நிரம்பி வழிய பேராசீர்வாதங்களையும் கொட்டிக் கொண்டே இருப்பாரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். அடுத்த ஊர் செல்ல வேண்டும், அதற்காகவே நான் இங்கு, தடுக்காதே என்னை என்றீரே. தேவைகள் அங்கும் உண்டு, நேர பங்கீடும் உண்டு, நிறுத்தாதே என்னை என்றீரே. கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். கேட்டவர் கேட்டது போதும், கேட்காதோர் எத்தனை பாரும். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். வாருங்கள் அங்கு என்னுடன், வாருங்கள் அங்கு என்னுடன். இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் என்ற பெயரில் இருக்கிற நம்மில் அநேகர் மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு வியாதி வந்துவிட்டால் பின்வாங்கும் அநேகர் நம்மிலே இருக்கலாம். நீங்கள் எப்படியோ
வியாதி, வேறு விதமான குடும்ப பிரச்சனை, இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரிடத்திலே இருந்த அன்பை நம்மை விட்டு தூரப்படுத்தி இருக்கின்றது, பிரித்திருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் விஸ்வவாணி மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்த எமில் அண்ணனுக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இடையிலே உருவானது. அவர்களையும் புற்றுநோய் தாக்கியது. சுமார் 13 ஆண்டுகள் இந்த புற்றுநோயோடு கூட சிகிச்சை எடுத்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை கடைசி வரைக்கு அவர்கள் முழு மூச்சோடு உண்மையும் உத்தமமாக செய்து முடித்தார்கள். அப்படி அவர்கள் சிகிச்சை பெறும் பொழுது, அவர்களுக்கு ஹீமோதெரப்பி கொடுக்கப்படும் பொழுது எழுதின பாடல்தான் நாங்கள் இப்பொழுது பாடப்போகும் ஒரு பாடல். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், என்னுடைய இடது கையிலே எனக்கு ஹீமோ கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அது மிகவும் கஷ்டமானது ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே நான் பேனாவை வாங்கி என்னுடைய வலது கரத்தினாலே இந்த பாடலை எழுதினேன். தம்பி, இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லை, பின்னாக பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இந்த பாடலை எழுதினேன் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே பின்னாக பார்க்கும் சூழ்நிலை நமக்கும் வரலாம். நாமும் இந்த நேரத்திலே நல்ல ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுப்போம். என்ன வந்தாலும் பின்னாக பார்க்க மாட்டேன், என் கண் முன்னே இயேசு மட்டுமே என்ற இந்த பாடலை நாம் இணைந்து பாடி நம்முடைய தீர்மானங்களை பலப்படுத்துவோமா? இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே. இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே. இந்த உலகத்தில் எத்தனை கோடி, அவர் யாராலும் எனக்கு லாபம் இல்லையே. இந்த உலகத்தில் எத்தனை கோடி, அவர் யாராலும் எனக்கு லாபம் இல்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபம் இல்லையே. எல்லாம் அழியுமே, ஒன்றும் நிற்காதே, அவை எதுவாலும் எனக்கு லாபம் இல்லையே. எல்லாம் அழியுமே, ஒன்றும் நிற்காதே, அவை எதுவாலும் எனக்கு லாபம் இல்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே,
வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. என் ஆத்துமாவே நீ அறிந்து கொள்வாயே, இயேசு இல்லாத அனைத்திலும் லாபமில்லையே. என் ஆத்துமாவே நீ அறிந்து கொள்வாயே, இயேசு இல்லாத அனைத்திலும் லாபமில்லையே. பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான், பின்னாக பின்னாக பார்க்க மாட்டேன் நான். என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான், என் கண் முன்னே இயேசு மட்டும் முன்னாக நான். இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. இயேசு மட்டுமே என் நோக்கம் எல்லாமே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே, வேறு எதிலுமே எனக்கு லாபமில்லையே. இத்தனை மணி நேரங்களும் எங்களோடு செலவிட்டு நாங்கள் பாடின பாடல்களை கேட்டு இணைந்து பாடின உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நன்றி கூறுகின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருந்து இனியும் பாடப்போகின்ற பாடல்கள் அத்தனையும் கேட்டு ஆண்டவரை உயர்த்துங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.